நேற்று என்னோடய மினி விலாக் பார்த்திங்கன்னா, நான் பாதுஷா செய்ய போகிறேன். அதில் மாவு வந்து நல்லாவே வரல, சொதப்பலாக இருந்ததுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதை எப்படி சரி பண்ணேன்னு இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் மைதா மாவு பத்தலை. ஸோ ஒரு கை கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு செஞ்சுருந்தேன். இப்படிலாம் செய்வாங்களானே தெரியல. நீங்கள் நல்ல சேனலாக போய் பாருங்கள், பாதுஷா செய்வது எப்படின்னு. நம்ம வீட்டில் ஜீனின்னு எழுதி வச்சாலே நம்ம பசங்க சாப்பிடுவாங்க. சின்னவனுக்கெலாம் போதும், இனிப்புனா போதும், படுப்போடு போடுவான். ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன். என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரில. அது பொரித்து எடுக்க ஷேப்லாம் ஓகே, ஆனால் கொஞ்சம் கல் மாதிரி வந்திருந்தது. நான் கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். ஜீனி பாவில் ஊற போட்டு சும்மா ஒன்று தான் டேஸ்ட் பண்ணோம். அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சோம். ஏன்னா நம்ம ஊர்லலாம் வீணாக போனதை உடனே கொட்ட மாட்டோம்ல, ஒரு 2 நாள் கழித்து தானே கொட்டுவோம். அதனால் ஃப்ரிட்ஜில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க.